இது உங்க வீட்டுல எண்ணெய் மாவும் குறைவா காணப்படுதா, மல்லிகை ஜாமா வாங்குறம்மா, அதை கை மேல வச்சு ஜெபிங்க. இது என்றைக்குமே குறைந்து போக கூடாது. ஆண்டவரே, அப்பா அந்த தீர்க்கதரிசியோட மனைவி வீட்டுல அற்புத அடையாளங்களை செய்த தேவன் என் குடும்பத்துல நீங்க செய்யுங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் தரிசனம் வரல. ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, அது ஒரு கலசம் கொஞ்சோண்டு எண்ணெயத்தான் பாத்திரம் நிரம்பி வழிஞ்சது. அப்ப அவன்கிட்ட இருக்கிற எல்லா காலி பாத்திரம் நிரம்பினது மாத்திரமல்ல, பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கிட்டு வர்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவளுக்கு எவ்வளவு கடன் இருந்ததோ அதை விற்று இந்த கடன் எல்லாம் தேவன் அதை உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஏன்னு கேட்டா ஒன்றுமே இல்லாத அவர் ஏன் வேறு உழுதுட்டு இருந்த அந்த எலிசாவை தேவன் பயன்படுத்தின தேவன் உங்களையும் எங்களையும் தேவன் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அந்த அழைப்பு வந்துட்டு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அழைத்தார் என்றால் முன் வைத்த காலை நம்ம பின் வைக்க கூடாது. வாழ்ந்தாலும் சாவா இருந்தாலும் மறித்தாலும் வாழ்ந்தாலும் நான் இயேசுவுக்காக தான் மறிப்பேன், அவருக்காக மாத்திரம் தான் வாழ்வென்ற பக்தி வைராக்கியம் நம்மள்ட்ட இருக்கிறப்ப தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா அவ சொல்றா, ஏழை விதவை அவ சொல்றா, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, ஆனா என்னதான் எண்ணெயை தேவன் வற்றாமல் வைத்த தேவன் உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை செய்ய போறாரு. ஹல்லேலூயா. நம்ம இல்லைங்கம்மா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இவ்வளவு சூழ்நிலை இருக்கிற அதே தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சொல்றாரு, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். தேவன் அழைத்த விதங்கள்லாம் பாத்தீங்கன்னா, தாவீது ராஜாவை அழைத்த விதம் பாத்தீங்கன்னா 8 பேர் அவருக்கு ஈசாய்க்கு, 8வது தான் தாவீதான். அவன் புறக்கணிக்கப்பட்டவனாய், ஹல்லேலூயா, தன்னுடைய சொந்த பந்தங்களால புறக்கணிக்கப்பட்டவனாய், தாய் தாப்பனால புறக்கணிக்கப்பட்டவனா என்ன பண்றாருங்க, ஒரு காட்டுல ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு